தமிழகத்தை ஆள போகிறது யார் அப்படின்ற ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுட்டு படுக்கும்போது அசிரிதியாக எனக்கு வர தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நடிகராக இருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய விஜய் அவர் தான் தமிழகத்தை ஆள போகிறாரு தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உறுதியாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், சிஎம் ஆகிறது உறுதி. அதில் எந்த மாற்றமும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. கொளத்தூர் தொகுதி பெருமாளுடைய நாமத்தில் வரக்கூடிய ஒரு நபருக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைச்சி அவர் ஜெயிப்பார். ஜெயிச்சு அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் நிற்பார். ஒன்று, இந்த வரக்கூடிய 5 வருடங்களில் இயற்கை சீற்றங்கள், இயற்கை மாற்றங்கள், நிறைய அழிவுகள், பெரிய அழிவுகள்லாம் நம்ம சந்திக்க போகிறோம். இது அம்பாள் எனக்கு அசிரீதியாக எனக்கு சொன்ன ஒரு விஷயம். இந்த உலகத்தில் நல்ல சக்திகளை விட கெட்ட சக்திகள் தான் அதிகமாக இருக்கு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். வணக்கம், வாராகி சித்தர். இந்த அடியன் வாராகி சித்தர் பேசுகிறேன். இந்த அடியனுக்குன்னு ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு பெயரும் வச்சுக்கல. ஆனால் மக்களாக சக்தியா அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அடுத்தது வாராகி சித்தர்ன்ற பேர் உருவாச்சு. அடுத்தது ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு நபர் நம்மளுக்கு கலியுக வாராகி சித்தர்னு பேரை வச்சார். ஸோ இப்படி ஆன்மீகத்தில் இந்த பேரை நமக்கு சூட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம். நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா, யூடியூப் சேனலில், சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏதோ ஒரு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். அதாவது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகணும், ஏதோ ஒரு விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். நம்மளுக்கு 1008 பிரச்சனைகளும் 1008 மன உளைச்சலும் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கும்போது இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதியை தருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக காமெடி பார்க்குறது, ஒரு விஷயங்கள் சில விஷயங்களை பார்க்குறது, அதுலேருந்து ஒரு சில மன ஆறுதலை ஏற்படுத்துது, இப்படி போய்ட்டுருக்கோம். ஆனால் அதுலேயும் நிறைய பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா கெட்ட விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க, நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பண்ண போகிற விஷயம், இந்த விஷயம் தீயாக பரவும். இந்த விஷயம் பார்த்திங்கன்னா மீடியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக பரவக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போது இந்த அடியன் சொல்ல போகிறேன். இது அம்பாள் எனக்கு அசிரீதியாக எனக்கு சொன்ன ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அப்புறம் இந்த அடியனோட அனுபவத்தை பற்றி பேச போகிறோம். என்னென்னலாம் நடந்தது வாழ்க்கையில், நம்மளாம் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம், எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வளர்ந்தோம், எதுக்காக வாழ்ந்தோம் அப்படின்னு தெரியாமே நிறைய பேர் மறைஞ்சு போயிடுறாங்க. நம்ம பிறந்ததுக்கும் வளர்ந்ததுக்கும் வாழ்ந்ததுக்கும் அர்த்தம் இருக்கணும். அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறதுக்காக நம்ம பிறந்து வந்துடும் உலகத்தில். ஏன்னா என்னால் முடியலைங்க இல்லையா, என்னால் எதுவுமே சாதிக்க முடியலைன்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா கெட்ட சக்திகள் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உலகத்தில் நல்ல சக்திகளை விட கெட்ட சக்திகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கெட்ட சக்திகள் அதிகமாக இருக்கும்போது நாம் நிறைய நல்ல விஷயங்களை தான் பேசணும். நம்ம பாசிட்டிவ் தான் நிறைய பேசணும், நெகட்டிவ் பேசக்கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா கெட்ட விஷயம் சொன்னோடனே நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவன் நாசமாக போய்டுவான்னு சொன்னால் நாசமாக போயிட்டான் அப்படின்வாங்க. கெட்டது உடனே நடக்கும், நல்லது 1000 முறை சொல்லணும். 1000 முறை சொன்னால் தான் ஒரு மந்திரமே சித்தி ஆகும். அப்படி இருக்கும்போது நாம் கெட்ட விஷயங்கள் நடந்துச்சுன்னு நினைக்கிறோம், கெட்டது ரெடியாக காத்துட்ருக்கோம். நீங்கள் எது சொன்னாலும் கெட்ட தேவதைகள், கெட்ட சக்திகள், தீய சக்திகள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெடியாக இருக்கும், எப்படா ஆணையிடுவாங்கன்னா. ஆனால் நல்லது அப்படி கிடையாதுங்க. நாம் அது 1000 முறை சொல்லணும். ஒரு குழந்தைய நீ எருமை மாடு தான் மாய்க்க போவோன்னா அவன் நிச்சயமாக போயிடுவான். அப்போது நம்ம சொன்ன நடந்துச்சுன்னு கிடையாதுங்க. அவனை 100 முறை இல்லை 1000 முறை நீ டாக்டர் ஆவ, வக்கீல் ஆவ, டாக்டர் அவன் சொல்லும் போது தான் அது நடக்கும். நல்லது நிறைய முறை பிரயோகிங்க. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். தடியன் இப்போ இங்கே வந்திருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டினாக்கா, பெரிய மாற்றம் உருவாக போகுது தமிழகத்தில். அதுக்காக எனக்கு அசிரீதியாக இந்த அம்பாள் ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் அடியன் பார்த்தீங்கன்னாக்கா 48 நாள் மிகப்பெரிய ஹோமம் பண்ணேன். இது வரைக்கும் 186 ஹோமம் பண்ணியிருக்கோம். அந்த யாகம் எதுக்காகன்னு கேட்டால் உலக நன்மைக்காகவும் உலக மக்கள் நலனுக்காகவும் பேரழிவுகளை தடுக்கிறதுக்காகவும் பண்ணியிருக்கோம். அதில் 48 நாள் யாகம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு, நிறைய அதிசயங்கள் நடந்துச்சு அதில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா உலக சாதனை கொடுத்தாங்க, உலக சாதனை விருது கொடுத்தாங்க. 48 நாள் முடித்ததுக்கு 2 விருது கொடுத்தாங்க. 2வது விருதாக கந்த சஷ்டி கவசம். கந்த சஷ்டி கவசம் படிக்கணுன்னாலே அரை மணி நேரம் ஆகும், 30 நிமிஷம் ஆகும். 2.5 நிமிஷத்தில் அதை பாராயணம் பண்ணதுக்கு ஒரு உலக சாதனை விருது கொடுத்தாங்க. அது இல்லாமல் அந்த யாகம் முடிகிறப்போ 48வது நாள் மழை வரும்னு சொன்னேன். எல்லாரும் சொன்னாங்க,
பைத்தியம் மாதிரி கூட இருக்கிறவங்களே பழகுறவங்க பைத்தியக்கார மாதிரி பேசுகிறீங்களே, என்னங்க இது? நீங்கள் போய் மார்ச் இது மே மாதம் அக்னி பிறக்க போகுது. மே 4ஆம் தேதி மழை வரும் மழை வரும்ன்றீங்க. மே 4 வந்து அக்னி பிறக்க போகுது, அக்னி வெயில், எப்படி மழை வரும் அப்படின்னாங்க. வரும், அம்பாலோட உத்தரவுன்னு சொன்னேன். ஏன்னா 48வது நாள் பயங்கரமான புயல், காற்று, மழை அடித்து விரட்டி எடுத்துடுச்சு. யாருமே எதிர்பார்க்கல. 5000 பேர் இருந்தாங்க அந்த சென்னிவாக்கத்தில், திருவள்ளூர் மாவட்டத்தில் 5000 பேருக்கு மேலே சரியான கூட்டு, எல்லாருமே அசந்து போய் நின்னாங்க. ஸோ நாம் இந்த அடியை நினச்சேன், ஏதோ வியூதி கொடுத்தா நல்லா ஆகுது, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனவங்க ஆப்ரேஷன் பண்ணாமல் வெளியே வந்துட்டாங்க, மரண தருவாயில் ஏதோ பிழைக்கிறாங்க, ஏதோ கடனானவங்க வெளியில் வராங்க, ஏதோ பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்மக்கிட்ட சொல்லும் போது ஏதோ இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கிறதான் பொழுது ஏதோ நடக்குதுன்னு நினச்சேன். அம்பாலிருந்து பக்கத்துலேருந்து செய்கிறான்றது நமக்கு தெரியல. அது எல்லாத்தையும் விட மழைன்றது இயற்கை, அதை போய் நம்ம சொல்லி நடந்துச்சு அப்படின்னும் போது அது மிகப்பெரிய விஷயங்க. மழை காலமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மே மாதம் மழை வரக்கூடிய நேரம் தான். நம்ம சொல்கிற நேரத்தில், நம்ம யாகம் முடிகிற நேரத்தில் அதுக்கு சாட்சி 5000 பேர் மேலே இருந்தாங்க. அதனால் இப்படி அம்பாள் சொல்கிற விஷயத்தை நம்ம சொல்லும் போது நம்ப மாட்டேன்றாங்க. இவன் பைத்தியக்காரன்ற மாதிரியான ஒரு விஷயந்தான் அந்த இடத்துல வருது. அது மாதிரி இப்போது தமிழகத்தை ஆள போகிறது யார் அப்படின்ற ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுட்டு படுக்கும்போது அசிரிதியாக எனக்கு வர தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நடிகராக இருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்தான் தமிழகத்தை ஆள போகிறாரு. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம், எப்படி அவர் ஆள போகிறார், என்ன பண்ண ஆள போகிறார் அப்படின்னும் போது அவருக்கு ஒரு இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஆப்புன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், இப்போது ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் பார்த்திங்கன்னா அரட்டைன்னு ஒரு வாட்ஸ்அப் ஆப் ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அறிவுன்னு சொல்லிட்டு சில ஒரு ஆப் வந்திருக்கு. அந்த ஆப்பில் பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்கள் அதிலே கிடைக்கும், என்னென்ன தேவைகளோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் உருவாக்குவார். அதில் பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள் கூட உள்ளே வரலாம். வந்துட்டு அதில் வந்து பார்த்திங்கனாக்கா அதில் எல்லா விஷயம், மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயமும் அதில் கிடைக்கும். ஸோ அப்படியாப்பட்ட விஷயம் அவரை தேடி வரும். அப்படி தேடி வரும்போது அதை அவர் கரெக்டாக பயன்படுத்திட்டார்னா, உறுதியாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், சிஎம் ஆகிறது உறுதி. அதில் எந்த மாற்றமும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஸோ அதை அவர் மிஸ் பண்ணிட்டார்னா அதுக்கு இது நாம் அந்த அடியன் பொறுப்பு கிடையாது. வந்த விஷயத்த மெசேஜாக நான் வெளியே கொடுக்க வேண்டியது இந்த அடியனோட பொறுப்பு, கொடுத்தாச்சு. அது அவர் வரும். அது எப்படி வரும் அப்படின்றது ஒரு சில இது கூட கொடுத்துட்றேங்க. உதாரணத்துக்கு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வருவாங்கன்ற விஷயமும் ஓரளவுக்கு நமக்கு அசிரிதியாக வந்த விஷயந்தான். அது எந்த பேரில் வருவாங்க, எப்படி வருவாங்க அப்படின்றதும். ஸோ அவர் இந்த பார்த்திங்கனாக்கா பெருமாளுடைய நாமமாக இருக்கும் அந்த நபரோட பேர். அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பெயர் வந்து நிச்சயமாக பெருமாளுடைய பேராக இருக்கும். பெருமாளோட 108 நாமத்தில் ஒரு பேராக இருக்கும், அந்த பேரில் ஒரு பேராக இருக்கும். அவரோட தோற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமர் லட்சுமணர் அந்த மாதிரியான ஒரு தோற்றமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருப்பார். ஸோ இது மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். அந்த மாதிரி வரும்போது அதை கரெக்டாக பயன்படுத்திட்டாங்கன்னா நிச்சயமாக அதில் மாற்று கருத்து இல்லை. தலைவர்கள் நிற்கிற தொகுதிகள் இழப்பாங்க. இதை அவர் பண்ணிட்டார்னா, கொளத்தூர் தொகுதி பெருமாளுடைய நாமத்தில் வரக்கூடிய ஒரு நபருக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைச்சி அவர் ஜெயிப்பார். ஜெயிச்சு அவருக்கு வந்து அமைச்சர் பதவி வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் நிற்பார். ஒன்று. ரெண்டாவது, வேலூர் கோட்டையாக இருக்கக்கூடிய வேலூரில் பார்த்திங்கன்னா முருகனுடைய பெயர் கொண்ட ஒருத்தர் ஒரு தொகுதியில் நிற்பார். அந்த தொகுதியில் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் சரிங்க, அவர் தான் ஜெயிப்பார். ஜெயிச்சு அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும். இந்த மாதிரி தலைவர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஸோ இது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இப்போது அந்த விஷயத்தை அவர் பண்ணிட்டாருனாக்கா, ஸோ இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது இந்த வரக்கூடிய 5 வருடங்களில். இயற்கை சீற்றங்கள், இயற்கை மாற்றங்கள், நிறைய அழிவுகள், பெரிய அழிவுகள்லாம் நம்ம சந்திக்க போகிறோம். இது வரைக்கும் அழிவுகள் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கான விஷயங்களை நம்ம பேசுவோம். இது வரைக்கும் 2 வருஷம் வந்து நம்ம தப்பிச்சிருக்கிறோம். 2024, 25 பெரிய அழிவு வரும். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சொன்னாங்க. அதை தாண்டி அந்த அழிவுகளை தடுக்கிறதுக்காக தான் நம்ம யாகம் பண்ணுன்றது அதையும் படுத்தியாச்சு. அம்பாள் வந்து அசிரியை வந்து அம்பாள் உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ இப்போது நடக்க போகிற 5 வருஷத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து இழக்க நேரிடும். தலைவராக இருக்கக்கூடியவங்கள், மக்களிடையே தலைவராக இருக்கக்கூடியவங்களெல்லாம் நம்ம இழக்க நேரிடும்.
இந்த வரப்போகிற 5 வருடங்களில் பார்த்திங்கன்னா இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்கிற சில தலைவர்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய கொடூரமான மரணங்கள் வந்து நிகழப்போகுதுன்ற மாதிரியான ஒரு தகவலை செய்தியாக நமக்கு வந்திருக்கு. அப்புறம் இந்த அழிவுகளெல்லாம் நம்ம எப்படி தடுக்க போகிறோம் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் நிம்மதியாக வாழ்கிறான்னு கேளுங்க, யாருக்குமே நிம்மதி இல்லை. எங்கே போய் யாரை ஒன்றா கேட்டு பாருங்கள், பார்க்குற அத்தனை பேரும் மனசாட்சியோட பேசுங்க. யாருன்னா ஒருத்தராக நான் நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பிரச்சனை. நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல. அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதெல்லாம் ஏன், எதனால், ஏன் அப்படி இருக்கிறோம்? ஏதாவது ஒரு நாள் நம்ம சிந்திச்சிருப்போமா? ஸோ அதை வந்து அதை பற்றி நம்ம வந்து நிறைய வந்து ஆராய்ச்சிகள், அந்த ஆராய்ச்சிகளில் தான் நான் அந்த பயணத்தில் தான் நான் போயிட்டுருக்கேன். ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் தியானம் முடிச்சிட்டேன். அடுத்த 48 நாள் தியானத்துக்காக கிளம்பி போயிட்டுருக்கேன். ஜனவரி 31க்கு அப்புறம் தான் மறுபடியும் இந்த அடியன் வெளியே வருவேன். ஸோ அது வரைக்கும் என்னோடய ஆன்மீக பயணம் தொடரும். அதாவது வாழ்க்கையில் இப்போது என்னோடய அனுபவங்களை பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்தது. ஸோ அனுபவங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒவ்வொரு மனிதனும் நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டுருக்குன்ற மாதிரி ஒன்று வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம ஏன் கடவுள்கிட்ட போய் தெய்வத்திட்ட போய் சண்டை போடுறாங்க. கடவுளே எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எதுக்காக நான் பிறந்தேன், எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு நல்லதே நடக்காதா, எனக்கு நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னு போய் சண்டை போடுறாங்க. கடவுளுக்கு கண்ணு இருக்குதான்னு கேட்குறாங்க. ஸோ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட சக்தியோட பிடியில் மாட்டிருக்கோம், துஷ்ட சக்திகளோட பிடியில் நம்ம மாட்டிருக்கோம். எல்லாமே அகால மரணங்கள் அடைஞ்ச ஆத்மாக்கள். அந்த மாதிரி ஆத்மாக்களோட பிடியில் நம்ம இருக்கோம். சாதாரணமாக நல்ல முறையில் இறந்த ஆத்மாக்களே பார்த்திங்கனாக்கா சிவலோக பதவி அடையிறதில்ல. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கிறதுனால நாம் அதிகபட்சம் நல்ல விஷயங்களை பற்றி தான் நம்ம பேசணும். அதுபோல் இப்போ வரப்போகிற காலங்களில் அழிவுகள் அதிகமாகிட்டே வரும். நாம் பார்த்திங்கனாக்கா நம்ம நினச்சிட்ருக்கோம் இப்போது இந்த 2 வருஷம் வந்து கொஞ்சம் அழிவுகள் குறைஞ்சிருக்கிறதுனால அவ்வளோதான் பொழுதுன்னு சொல்லி இல்லை. நீங்கள் நல்லா யோசிங்க, ஆரம்ப காலத்துலேருந்து யோசிங்க. உட்காந்து ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு மறுபடியும் போட்டு பாருங்கள், சீரியஸாக பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும், என்ன நடக்குதுன்னு புரியும், நம்ம எந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலத்தில் ஆரம்பித்து இந்த காலம் வரைக்கும் எப்படின்னா நடந்துட்டு இருக்குது. காலங்காலமாக மலேரியாவில் ஆரம்பித்து மலேரியா, கால்ரா, டைஃபாய்டு, பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஆண்டுக்கும் ஒரு வியாதிகள் மாறிட்டே வருது. டெங்கு காய்ச்சல். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சிக்கன் குனியான்னு வந்தப்போ கை கால் முட்டி வலி வந்து நிறைய பேர் இறந்தாங்க, நிறைய பேர் இழந்தோம். அதுக்கப்புறமா கொரோனா வைரஸ் வந்தப்போ பாருங்கள், கொத்தா எல்லாருமே இறந்தாங்க, கொத்தா முடிஞ்சாங்க. எத்தனையோ மக்களை நம்ம இழந்துட்டோம். இப்படி இழப்புகளை சந்திச்சிட்ருக்கோம். இயற்கை ரீதியாக பாருங்கள், 2007லேருந்தே பாருங்கள் நிறையா புயல், சொல்ல முடியாத அளவுக்கு நிஷா புயல், ஜெல் புயல், தானே புயல், நீலம் புயல், கஜா புயல், வர்தா புயல், ஒக்கி புயல், இன்னும் பேரே வாயில் நுழைய முடியாத அளவுக்கு நிவர் புயல், ஃபனி புயல், அந்த மாதிரி நிறைய. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வெஞ்சால் புயல்னு ஒன்று வந்துச்சு. அந்த மாதிரி 2024 அந்த மாதிரி நிறைய புயல்கள், இயற்கை சேதங்கள், சுனாமி அளவில் இழந்தோம், மழை வெள்ளம், செம்பரம்பாக்கம் ஏரி உடஞ்சி எவ்வளோ அழிவு, இவ்வளோ அழிவுகள் வந்து நடந்துட்டு இருக்குது. நம்ம யாராச்சும் சிந்திக்கிறோமா, இதை எப்படி இதை தடுக்கிறது, ஏன் இது நடக்குதுன்னு யாராச்சும் யோசிக்கணும், சிந்திக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிவுகள் அதிகமாகிட்டே வருது. இந்த 2 வருஷம் இந்த அடியன் பண்ண நான் பெருமையாக சொல்லிக்கல, இது சொல்ல வரல. ஆனால் அந்த அடியன் பண்ண யாகங்கள், ஒரு யாகத்தில் உட்காருவேன், அந்த அழிவுகள் குறையணும். ஆனால் இப்போ அதிகமாக ஒரு காலம் வந்துடுச்சு. ஏன்னா இப்போலாம் மதங்கள் முக்கியம் இல்லை, மனிதர்கள் தான் முக்கியம், நம்ம நாடு தான் முக்கியம். நம்ம எல்லோரும் வந்து நம்ம வீட்டை மட்டும் பார்க்குறோம். நம்ம வீட்டில் ஒரு இழப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம அழுகுறோம், எல்லாமே கஷ்டப்படுறோம். நம்ம நாட்டில் ஒரு இழப்பு ஆச்சுனாக்கா நம்ம அதுவே அது மாதிரி நம்ம சிந்திக்கணும், அதில் நம்ம ஒன்றிணையணும். எதனால் இதை சொல்ல வரேன்னாக்கா, சின்ன வயசுலேயே பள்ளிக்கூடம் போகும்போதே, அந்த பள்ளிக்கூடம் படிக்கும்போதே பசங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மதத்தில் இருப்பாங்க, முஸ்லீம்ஸு, இந்துஸு, கிறிஸ்டின்னு சொல்லிட்டு. அப்போது
எல்லாரும் வந்து என் மதம் தான் பெருசு, என் கடவுள் தான் பெருசு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அது அறியாத வயசு இல்லையா? அப்படி சண்டை போடும்போது அந்த காலகட்டத்திலேயே போயிட்டு நான் கேட்பேன், இப்படி சண்டை போடுறீங்களே, ஒருத்தன் கடவுளே இல்லைன்னு கூட சொல்லுவான், இப்படி சண்டை போடுறீங்களே இதனால் உங்களுக்கு என்னடா பலனு? ஸோ சரி ஓகே ரைட்டு, எந்த ஒரு மதத்தில்னா கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, அகால மரணங்கள் இல்லை, தற்கொலை இல்லை, விபத்து கிடையாது, இப்படியெல்லாம் மரணங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள். அந்த மதத்துக்கு நான் உடனே வரேன். சொர்க்கம் போல் வாழலாம் அந்த மதத்துக்குள்ளே வந்து, அந்த கடவுளை நம்ம கும்பிட்டோம்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுங்கள், அந்த மதத்துக்கு நான் வரணுன்னு. அப்பயே அந்த சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் நின்று என்னை வியந்து பார்த்தாங்க. ஏன்னா எல்லா மதத்துலையும் எல்லாமே உண்டு, எந்த மதத்தில் எது இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த மதங்கள் வந்து பெரிய விஷயம் இல்லைன்னு எல்லோரும் கை கோத்தோம். அந்த வயசுலேயே எல்லோரும் கை கோத்து தோல் மேலே கை போட்டு போகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஆன்மீகத்துறைக்கு தள்ளப்பட்டேன். எப்படி தள்ளப்பட்டேன்னாக்கா, துரோகங்கள், ஏமாற்றங்கள், உண்மையான அன்பு இல்லை, உண்மையான பாசம் இல்லை, எங்கேயுமே எதுவுமே இல்லை. பணம் கொடுத்தா எல்லாமே கிடைக்கும், பணம் கொடுத்தா எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, ஏன் அந்த பூமியில் நம்ம வாழணும்? நிறைய முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம் இந்த உலகத்தில்? ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதுலேருந்து தப்பிச்சு வந்தேன். அப்போது ஏதோ ஒரு கடமை நம்மளுக்கு இருக்குது, அந்த கடமையை செய்யணும். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் கடமைகள் இருக்குது, அந்த கடமைகளை ஒவ்வொருத்தரும் சரிவர செய்யணும். செய்யாமல் நம்ம போய் எங்கேயும் சேர முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அப்படி சாதாரணமாக நினச்சேன். அப்போ இருந்த வலிகள் எல்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த ஆன்மீகத்துறைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வலிகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த வலிகள் வந்து தாங்க முடியாத வலிகள், இரத்த ரணம் ஆறாத ரணம் மாதிரி அந்த செதுக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அதை விட இங்கே அதிகமான துரோகங்களும் ஏமாற்றங்களையும் நான் சந்திச்சிட்ருக்கேன் அப்படின்னு, அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு. அப்போது எல்லா இடத்துலையுமே எல்லாமே இருக்குது. அப்போ உட்காந்து சிந்திக்கும் போது தருது, ஸோ யாருக்கு அடி இல்லை? இயேசுநாதர் வந்தார், அவர் சிலுவையில் அறையிலையா, கொடுமைப்படுத்தலையா? நபிகள் நாயகம் வந்தார், கல்லால் அடித்து சாவடிக்கலையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மதத்துலையும், இந்த மதத்தில் நடந்திருக்க நிறைய பேருக்கு, இந்த மாதிரி ஒரு மதங்களையும் ஒரு சித்தர்களாக வந்தவங்களும் இப்படியெல்லாம் வந்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போது இது ஏமாத்திரம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, இந்த வலி, இந்த துரோகங்கள், இந்த ஏமாற்றங்கள்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லை, ஸோ ஏதோ ஒரு சோதனைகள் தான் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி, இது முடிவு போகிற நேரம் அப்படின்னு நினச்சிட்டு ரைட் அப்படின்னு போயிட்டுருக்கேன். எல்லாமே பாருங்கள், கடந்த காலத்தை எடுங்க, 2003 கிமு எடுங்க, கிபி எடுங்க. கிமு எடுத்திங்கன்னா கிமுவில் சித்தர்கள் தான், 18 சித்தர்கள் வந்தாங்க, இத்தனை சித்தர்கள் வந்தாங்க, இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. மூலிகைகளால் வந்து என்னென்ன மூலிகைகள் எதுக்கு பயன்படும், மரணத்தையே மாற்றக்கூடியது மூலிகைகள் அப்படின்னு சொல்லி நிறைய மருந்தா, எந்தெந்த மூலிகை எப்படியெல்லாம் மருந்தா பார்க்கணும்னு சித்தர்கள் சொன்னாங்க. எல்லாம் இன்றைக்கி அதை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். கிபிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்து அது இது இயேசு வந்தார் அது வந்து சொல்கிறாங்க. அன்றைக்கி சித்தர்கள் அந்த 18, அதுக்கப்புறம் வந்து 19, 20, 21 அப்படியே எடுத்து பாருங்கள். சித்தர் வந்து ஒரு சீன்ற எழுத்து எடுத்துகிட்டு கா இரு சத்தம்னா கர்த்தர், சித்தர், கர்த்தர், புத்தர், அக்தர், முக்தர்னு சொல்லிட்டு பேர்கள் தான் வேறுபடுது, ஆனால் எல்லாருமே சித்தர்கள் தான். நாம் தான் எல்லாத்தையும், மக்கள் தான் வந்து ஒரு சில விஷயங்களுக்காக எல்லாத்தையும் நம்ம பேர்களை வச்சுக்கிட்டோம். பட் எல்லாமே ஒன்று தான். முதல்ல ஒன்று இணையணும். நாம் இந்தியாவில் இருக்கோம், நம்ம நாடு நல்லா இருக்கணும், வளம் பெறணும், நம்ம நாடு நலம் பெறணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நம்மள எல்லாருமே சிந்திக்கணும், எல்லாருமே யோசிக்கும் போது தான் விஷயங்கள், நன்மைகள் பிறக்கும், நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இனி வரும் காலங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நிச்சயமாக நான் எதிர்பார்க்குறேன். இது நல்ல சக்திகள் நிறைய வரணும், கெட்ட சக்திகள் குறையணும், மக்கள் எல்லாம் நல்லா வாழணும், நலமாக வாழணும். அப்படின்னும் போது நாம் நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கு நல்லதே நடக்கும். நாம் எல்லாரும் நிச்சயமாக சொல்கிறேன், எண்ணங்கள் தான் நம்மளை மாற்றும். எண்ணங்கள் தான், சூழ்நிலை தான் ஒவ்வொருத்தரையும் மாற்றுறதுக்கு காரணம். சூழல்கள் தான். சூழ்நிலை நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும் போது, அப்போ நம்ம நல்லவனா கெட்டவனா அந்த இடத்துல அந்த சூழல் தான் நம்மளை நிர்ணயிக்குது. ஸோ சூழல்கள்லாம் மாறணும், மாறி நல்லா வரணும். தவத்துக்காக மலை காடுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வரேன். ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அம்பாள் செய்ய போகிறாங்க. இது நிச்சயமாக நடக்க போகுது. உலக நாட்டில் இருக்கிற அதிபர்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வருவாங்க. நோக்கி வந்து அந்த அழிவுகள் அவ்வளோ இருக்கும். நீங்கள் பாருங்கள், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மரணங்கள், அழிவுகள்.
கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி மக்கள் இருக்கும், அத்தனை கோடி மக்களும் குறைஞ்சி 1 கோடியே இருப்போமான்னு தெரியாது உலகம் ஃபுல்லாக. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நிகழப்போகுது. அப்போது எல்லா நாட்டில் இருக்கிற அதிபர்களும் ஏதோ ஒன்று இந்த 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 இடத்துல மட்டும் நிறைய அழிவுகள் எல்லாம் இல்லாமல் இருக்கும், குறையும். அதுக்கான தவங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த தவ வலிமையில் தான் இருக்கேன். நான் யார்கிட்டையும் போய் பிச்சை கேட்கல, யார்கிட்டையும் காசு கொடுன்னு கேட்கல. 186 யாகம் நடத்தணும். 186 யாகத்துக்கும் தானாக வந்தது தான். எல்லாரும் வந்து முன் வந்து அவங்கவுங்க செஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு யாகத்துக்கு 1 லட்சம்னு சொன்னால் கூட எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் 48 நாள் யாகத்துக்கு எவ்வளோ கோடிக்கணக்கான செலவுகள் ஆச்சு. எந்த காசு இல்லாமல் தான் போய் உக்காந்தேன். ஒரே நோக்கம், நல்லது நடக்கணும்னா வேறு வழியில் உக்காருவோம், வந்தால் செய்வோம், வரலனாலும் சும்மா உக்காந்து ஏதாச்சும் நெருப்பை கொளுத்திக்கிட்டே இருப்போம் தான் உக்காந்தேன். ஆனால் பிரம்மாண்டமாக நடந்துச்சு, நிறைய அதிசயங்கள் நடந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அதனால் இப்போவும் சொல்கிறேன், நாம் நிறைய கர்மாவில் வாழ்ந்துட்டுருக்கோம். கர்மா அதிகமாக இருக்குது. ஒரு மனிதனும் பாவப்பட்ட ஜென்மம். நம்ம பாவம் பண்ணதுனால தான் அந்த ஜென்மம் எடுத்துருக்குறோம். அப்போ அந்த கர்மாவை அதிகமாக நம்மளோட பிரச்சனைகள் நம்மளால் தாங்க முடியாது. அப்போ எண்ணங்கள் என்ன ஆகும், போய் சேர்ந்துடலாமா, பேசாமல் செத்து போயிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்களை வந்து உருவாக்கும். அப்படி அந்த எண்ணங்கள் வரும்போது நம்ம நினைக்கிறது என்ன, நம்ம பிள்ளைங்களை பார்ப்போம், நம்ம குழந்தைங்களை பார்ப்போம், நம்ம கூட பிறந்தவங்களை பார்ப்போம். எப்படியாவது நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்துடாதா, இந்த குழந்தைக்கு ஒரு நல்லது பண்ணிட மாட்டோமா, அப்படி தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த வாழ்க்கையெல்லாம் மாறணும். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கான வேலைகளில் நான் செஞ்சிட்ருக்கேன். நிறைய விஷயங்கள் நடக்கும். தொடர்ந்து நம்ம எல்லாரும் ஒரு வரி மந்திரம், பிரபஞ்சத்து கூட சேர்ந்த மந்திரம், ஓம் நமோ நாராயணாய நம, நமக்ஷிவாய நம. இது வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்து கூட சேரும் போது ஆற்றல் பெருகும். அதிகபட்சம் இந்த ஓம் நமோ நாராயண நம, நமக்ஷிவாய நமன்றத மந்திரத்தை உச்சரிக்கும் போது நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை பாருங்கள். நம்மளை சுற்றி நல்ல சக்திகள் எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். நம்ம எப்படி இருக்கிற காலம் எப்படி வாழ போகிறோன்னு பாருங்கள். தலைமுறைகள் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.